நீரின்றி அமையாது உலகெனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு. இந்த ஒரு குறள் தெரியாம இங்க யாருமே இருக்க மாட்டோம். இதுக்கு குறள் தெரியாமையும் யாருமே இருக்க மாட்டோம். சுருக்கமா சொல்லணும்னா, நீர் இல்லைன்னா ஒரு உயிர் கூட இருக்காது. தமிழ்ல இருக்கிற இந்த திருக்குறள் தமிழ்ங்கிற ஒரு வார்த்தை கூட பயன்படுத்தாம அனைத்து குறள்களும் இருக்குன்னா உங்களால நம்ப முடியுமா? ஆமா, தமிழ்ங்கிற ஒரு வார்த்தை ஒரு இடத்துல கூட இல்லாம அனைத்து திருக்குறளையும் தமிழ்ல எழுதி தமிழை உலக பறைசாற்றினவன் நம் வள்ளுவ பெரும்பாட்டன். தமிழே தமிழ்னு சொல்லிட்டு தமிழ் தேசியத்துல ஒருத்தர் கையில் எடுத்து தண்ணீர் பொது உடைமையாக்கப்படும்னு தன்னோட தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கிறாரு. இது எப்படி சாத்தியம்? தண்ணியை நம்ம தனியார்ட்ட இருந்து எடுத்துட்டோம்னா அங்க ஆயிரக்கணக்கான நபர்களுக்கு வேலை பறிபோகுமே. ஒரு திட்டத்தை செயல்படுத்தணும் அப்படின்னா அந்த திட்டத்தை எடுக்கிறப்ப அங்க இருக்கிற ஆயிரக்கணக்கான மக்களோட வாழ்வாதாரம் பாதிக்கும். அப்ப தண்ணியை பொது உடைமையாக்கி தண்ணியை அனைவருக்கும் இலவசமா கவர்மெண்டே கொடுத்தது அப்படின்னா இதுக்கு முன்னாடி வேலை பார்த்துட்டு இருந்த நிறுவனத்துல இருந்தவங்களுக்கு யார் சம்பளம் தருவா? இது மாதிரி பல பேர் பல கருத்துக்களை சொன்னாலும் அதுக்கும் எங்களுக்கு பேக்கப் பிளான் இருக்கு, அதுக்கு ஒரு தேர்தல் அறிக்கை இருக்குன்ட்டு ஒரு தேர்தல் அறிக்கை கொடுத்திருக்காங்க. அது என்ன தேர்தல் அறிக்கை, அது எப்படி நிறைவேற்றுவாங்க அப்படிங்கிறத இன்னொரு காணொலியில பார்ப்போம். தாய் தந்த தமிழையும் தமிழ் மண்ணையும் நேசிப்போம். வாழ்க தமிழ்.